அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏழை எளிய மக்களுடைய சொத்துக்களை மோசடி வழிகளில் அபகரிப்பதை தொழிலாக கொண்ட ஒரு கூட்டம் என்பது இருக்குது. அந்த கூட்டத்துக்கிட்ட சிக்கி ஏழை எளிய மக்கள் பலரும் தங்கள் சொத்துக்களை இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட இழப்புக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிற வகையில் தமிழ்நாடு அரசு 77A திருத்தத்தை கொண்டு வந்தது. அதனால் என்ன நன்மை ஏழை எளிய மக்களுக்கு கிடச்சிதுன்னா, அந்த மக்கள் பதிவுத்துறை அலுவலர்கிட்ட போய் மாவட்ட அளவில் போய் தங்கள்கிட்ட இருந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தங்கள் தரப்பு நியாயத்தை அவருடைய தாய்மொழியில் ரொம்ப எளிமையாக நேராக சொல்ல முடிஞ்சுது. அந்த அதிகாரிகளும் இன்னொரு தரப்பினரையும் அழைத்து விசாரிக்க முடிந்தது. அந்த 77A திருத்தத்தின்படி மாவட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் இது மோசடி ஆவணங்களை கொண்டு மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் அதை ரத்து செய்கிற அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் 77A திருத்தத்தின்படி ரத்து செய்து நிலத்தை பறிகொடுத்த ஏழைகளுக்கு நிலத்தை மீட்டு கொடுத்தார்கள், சொத்துக்களை மீட்டு கொடுத்தார்கள். அவர்கள் ஏழைகளும் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானார்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு. ஆனால் வழக்கமாக மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இது தொடர்பாக நிறைய வழக்குகள் சென்றன, வழக்குகள் நடந்தது, ஒரு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்ததற்கு பிறகு பழைய சூழ்நிலை நிலவுவதாக நிலத்தை பறித்தவர்கள் கொண்டாடுகிறார்கள், நிலத்தை மீட்டெடுத்தவர்கள் திண்டாடுகிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை என்பது நிலவுகிறது. இதில் அந்த ரத்து செய்கிற அதிகார வர்க்கத்துக்கா அல்லது நீதித்துறைக்கா என்பது குறித்த அதிகார பகிர்வு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் என்பது குறித்த சட்ட நுணுக்கங்கள் நிறைய இருப்பதாக சொல்கிறார்கள். அது குறித்தெல்லாம் நமக்கு போதுமான சட்ட அறிவு என்பது நமக்கு கிடையாது. ஆனால் எந்த சூழலிலும் வெகு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடு எப்பொழுதும் தொடர வேண்டும் என்கிற அந்த கவலையிலிருந்து நாம் தமிழ்நாடு அரசிடத்தில் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். உரிமையியல் வழக்குகள் நீண்ட காலம் நடைபெறுகின்றன. மோசடியாக தாங்கள் நம்முடைய சொத்தை இழந்துவிட்டோம் என்று அந்த ஏழை மக்கள் உணர்ந்து நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும், முறையீடு செய்ய வேண்டும் என்றால் சொத்தின் மதிப்பில் 3 விழுக்காடு அவர்கள் கட்டணம் கட்ட வேண்டும். ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து என்றால் 9 லட்சம் ரூபாயை அவர்கள் கட்டணமாக கட்ட வேண்டும். அதற்கு பிறகு வழக்கறிஞர் கட்டணம், வழக்கு செலவு என்பதாக ஒரு பெரும் செலவு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களை பெரிய பாறையாக இருந்து அழுத்துகிறது. இது ஒரு சவாலாக இருக்கிறது அந்த மக்கள், ஏழை எளியவர்களுக்கு. இன்னொன்று கால வரம்பு, எப்போது முடியும் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலைகளைத்தான் மோசடி செய்கிற கூட்டம் எளிதாக பயன்படுத்திக் கொள்கிறது. எனவே மோசடியை தொழிலாக செய்கிற கூட்டத்திடம் இருந்து போராடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த சொத்தை மீட்டெடுப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக ஏழை எளிய மக்களுக்கு இல்லை. இதை உணர்ந்துதான் தமிழ்நாடு அரசு 77A என்கிற பாராட்டுக்குரிய திருத்தத்தை கொண்டு வந்தது. ஆனால் அதில் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்கிற பெரியவர்கள் பல சிக்கல்களை முன்வைக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அரசு மீண்டும் 360 டிகிரி ஆய்வு என்கிற அடிப்படையில் ஆய்வு செய்து நீதிமன்றத்தினுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும். அது அரசின் கையில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே அன்போடு வலியுறுத்த விரும்புகிறோம். ஏனென்றால் குற்றவியல் வழக்குகளைப் போல ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் பல ஆண்டுகள் கழித்து சிக்கினாலும் அவருக்கு தண்டனை உண்டு, வழக்கு நடக்கும். ஆனால் இந்த உரிமையியல் வழக்குகளில் கால எல்லை கடந்து விட்டால் முறையீடு செய்ய முடியாது என்கிற சூழலெல்லாம் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விரைவு நீதிமன்றம், 100 நாள் நீதிமன்றம் என்று
அந்த அதாலத்து நீதிமன்றத்திலே கூட இதற்காக ஒரு பிரிவை ஏற்படுத்தி அரசு செய்யலாம். அல்லது பதிவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நீதியாளர்கள் உள்ளடக்கிய ஒரு குழுவை மாவட்டந்தோறும் அமைத்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் மோசடி செய்கிற கும்பலை ஒடுக்குகிற வகையிலும், அவர்களிடத்தில் தங்கள் சொத்துக்களை இழந்த ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற வகையிலும் ஒரு நல்ல ஏற்பாட்டை நம்முடைய தமிழக அரசு விரைவாக செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை தமிழக அரசு போர்க்கால வேகத்தில் தயவு செய்து இதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.